உலகத்தில் எல்லா நாட்டு இராணுவங்களும் எவ்வளவோ போர்க்களங்களை வென்றிருக்கலாம், அதை அவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் விட நமது இந்திய இராணுவம் வென்றெடுத்த கார்கில் போர்க்களம் எந்த வகையில் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டால், போர் நடந்த அந்த இடம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர்களுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய பனிமலை சிகரங்கள் அடர்ந்த பகுதி. நமக்கு வெளியே பார்த்தா தான் காஷ்மீருங்கிறது ரொம்ப அழகானதாக தெரியும். ஆனால் செங்குத்தான சிகரங்கள், ஆழமான பள்ளத்தாக்குகள், கூர்மையான மலைத்தொடர்கள்னு சொல்லி மனிதர்கள் நெருங்கவே முடியாத அளவுக்கு மோசமான இயற்கை சூழ்நிலை கொண்ட ஒரு பகுதி. கிளைமேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் ஆட்கள் சும்மா போயிட்டு வர்றதுங்கிறதே பெரிய கடினமான ஒரு விஷயம். அதுக்கே பெரிய பயிற்சிகள் வேணும். அப்படிப்பட்ட இடங்களில் கனரக ஆயுதங்கள், பெரிய பீரங்கிகள், இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே நின்று சண்டை போடுறதுங்கிறதெல்லாம் சும்மா ஈஸியான விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட கடினமான பணியை தங்கள் உயிரை துச்சமென மதித்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து கார்கில் போர்க்களத்தில் போரிட்டு அங்கு ஊடுருவியிருந்த ஊடுருவற்காரர்களை விரட்டி அடித்த வெற்றி தினம்தான் இன்றைய தினம். தாய் நாட்டை காப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அந்த வீரர்களின் தியாகத்தை இந்த நாடு எப்போதும் மறக்காது. ஜெய் ஹிந்த்.